கிங்காங் மகள் கல்யாணத்துக்கு வராட்டியும் கூட இத்தனை லட்சம் மொய் செஞ்சிருக்காரா வடிவேலு. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற பழமொழிக்கு சிறந்த உதாரணம் நடிகர் கிங்காங் தான். அவர் ஆள் சின்னதா இருந்தாலும் ரொம்ப பெரிய திறமசாலி. நடிப்பு, நடனம் அப்படின்னு எல்லாத்துலயும் பின்னி பெடல் எடுப்பாரு. அதிசய பிறவி படத்துல கிங்காங் ஆடின பிரேக் டான்ஸ ரசிக்காத ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு செம ஸ்டைலிஷா ஆடி இருப்பாரு. அதுக்கப்புறமா தமிழ்ல நகைச்சுவை நடிகரா கிங்காங்கிற்கு அடையாளம் கொடுத்தது வடிவேலுவோட படங்கள் தான். அவர் கூட சேர்ந்து போக்கிரி, சுறா, கந்தசாமி மாதிரியான பல படங்கள்ல இவர் செஞ்ச காமெடி கலாட்டா வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. நடிகர் கிங்காங்க்கு கல்யாணமாகி 2 மகள்கள் அப்புறம் 1 மகன் இருக்காங்க. இதுல கிங்காங் தன்னோட மூத்த மகள் கீர்த்தனாவோட கல்யாணத்த போன வாரம் சென்னையில நடத்தினாரு. கல்யாணம் கோவில்ல சிம்பிளா நடந்தாலும் கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சிய ரொம்பவே கிராண்டா நடத்தியிருந்தாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி பிரபலங்களுக்கு கிங்காங் பத்திரிக்கை வச்சது ரொம்பவுமே ட்ரெண்ட் ஆச்சு. முதல்வர்ல ஆரம்பிச்சு நடிகர்கள் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அப்படின்னு ஏராளமான முன்னணி நட்சத்திரங்களையும் நேர்ல சந்திச்சு அவர் பத்திரிக்கை கொடுத்தது இணையத்துல வைரலாச்சு. கிங்காங்கோட பொண்ணு கல்யாண வரவேற்புல விஷால், ரோபோ சங்கர், ராதா ரவி மாதிரியான பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. இதுல ஹைலைட்டே முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். அவர் அன்னைக்கு சாயங்காலம் திருவாரூர்ல கட்சி நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துக்க போயிருக்காரு. அங்கிருந்து திருச்சிக்கு வந்து அங்க விமானம் மூலமா சென்னைக்கு வந்த அவரு வீட்டுக்கு கூட போகாம நேரடியா கிங்காங் மகள் கல்யாணத்துல கலந்துக்கிட்டாரு. முதல்வரோட வரவால ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சாரு கிங்காங். கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு குடுத்த பேட்டியில வடிவேலு குடுத்த மொய் பத்தி பேசியிருக்காரு கிங்காங். வடிவேலு சொந்த ஊர்ல கோவில் கும்பாபிஷேக பணிகள்ல பிஸியா இருந்ததால அவரால கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. இதனால தன்னோட உதவியாளர்கிட்ட மொய் பணத்த குடுத்து அனுப்புனாரு வடிவேலு. கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி ஃபோன் பண்ணி பேசினாராம். அப்போ இவங்க வரல, அவங்க வரலன்னு கவலைப்படாத கிங்காங், தமிழ்நாடு முதல்வரே வந்திருக்காரு. அவர் வந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட வடிவேலு தன்னோட மகளோட கல்யாணத்துக்கு 1,00,000 ரூபாய் மொய் செஞ்சிருந்ததா கிங்காங் அறிவிச்சிருக்காரு. இத பார்த்த ரசிகர்கள் வடிவேலுவுக்கு என்ன ஒரு தாராள மனசு அப்படின்னு பாராட்டிட்டு வராங்க.